ஹாய் மகளே, முண்டகனி பாறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முண்டகனி பாறையும் கள்ளப்பாறையும் நம்ம ஹோட்டலில் இன்றைக்கி வந்து 1 டன்னு போல் இருக்கும். அதுக்கு வந்திருக்கு மீன். அந்த மீனை பிறக்கி எப்படி ஏற்றுறோம் அப்படின்னு பாருங்கள். முண்டகனி பாறை வந்து நம்மளுக்கு பொரிக்க, குழம்புக்கு இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பொரிக்க நல்லாயிருக்கும், குழம்புக்கு ஓகேன்னு சொல்லலாம். அந்த மீன் வந்து அயலன்னு சொல்லிட்டு ஏமாற்றி உங்களுக்கு விற்றுட்ருப்பாங்க. அயல் மீனோட முண்டகனி பாறை வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் போகும். ஆனால் எங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பரவாயில்லாமல் விலை போயிருக்கு. எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு காமிக்கேன். மீன் வந்தோடனே என்ன பண்ணுறோன்னா ஐஸ் அடிச்சிட்டோம். அப்போ தான் மீன் வந்து கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஐஸ் அடித்து அப்படியே வச்சு விட்ருக்கோம். இது வந்து முண்டகனி பாறைங்க என்னங்க. இது வந்து கள்ளப்பாறை, இது வந்து முண்டகனி பாறை, ஒழுசாலை அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே கிடக்காம பார்த்தீங்களா, இது வந்து சூப்பாறை, முண்டகனி பாறை, கள்ளப்பாறை, இவ்வளோ மீன் வந்திருக்கு. இதை வந்து தனித்தனியாக பறக்கி ஒரே மீனாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து விலை போகாது. தனித்தனியாக பிறக்கி கொடுத்தா நம்மளுக்கு நல்ல விலைக்கு போகும். விலை முடிஞ்சிட்டு முண்டகனி பாறை வந்து எவ்வளோ போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 1 கிலோ வந்து 179 ரூபாய்க்கு போச்சு. கள்ளப்பாறை இருக்குல்ல, கள்ளப்பாறை வந்து 1 கிலோ வந்து 325 ரூபாய்க்கு போயிருக்கு. இன்னும் சூப்பராக என்ன விலை முடியலை. ஆமாம், அம்மா மீனை பறக்கிட்டு இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது வந்து அயலை மீன். இந்த அயலை மீனையும் முண்டகனி, இது ஏதோ ஒரு மீன் கடிச்சிருக்கான் பார்த்தீங்களா, பெருசு. பருவட்டு வேறு இல்லை. என்னென்னா இந்த 2 மீனே பாருங்கள், ஒன்று போல தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அயல் மீன் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து விலை கம்மியாக இருக்கும். எனக்கு அயலை மீன் பிடிக்கும், இது கம்மியாக தான் இருக்கும். இதில் என்ன ஒன்று, இந்த மீனை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த வால் பகுதியில் முள், செதில் மாதிரி முள் மாதிரி இருக்கும். இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும். இல்லைன்னா குழம்பு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து முள்ளாகவே கிடக்கும். இதுக்கு அப்படி கிடையாது. இவன் கொலன்னு இருப்பான், டக்கு டக்குன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் சூப்பராக இருக்கும். இந்த இப்படி மீன் தான் உங்களுக்கு ஐஸ் அடித்து வரும்போது என்ன ஆகுண்டா, இந்த கண் செவந்துடும், இந்த இடம் செவந்துடும். அப்படிங்கும்போது நல்லாவே தெரியாது உங்களுக்கு பார்க்க. ஆனால் மீன் தான் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுதான் நாங்கள் ஐஸ் அடிக்கிறதுக்கு காரணமும் அதுதான் காரணம். மீன் எல்லாத்தையும் நாங்கள் தனித்தனியாக பறக்கி விட்டுட்டு ஒரு வட்டால் கள்ளப்பறையை விட்டு விடுங்க. ஐஸ் விலை முடியறதுக்கு மட்டும் லேட் ஆகிட்டுங்க. இதே விலை முடியாமல் சீக்கிரம் முடிஞ்சனால நம்ம சீக்கிரம் நல்ல வேண்டியதாக இருக்குது. கள்ளப்பறை எடுத்து போட்டு வேறு வட்டா இந்த அதில் எடுப்போம். வேறு வரேன் மீனை பார்த்தீங்களா, அசலை. இது வந்து அசலைன்னு சொல்கிற போல குமுலான்னு தான் சொல்லுவோம். இது அவ்வளோ பெரிய சைஸான ஒரு மீன். நல்லா நல்லா இது ஃப்ளைட்டு போகுது, இந்த போயிட்டுருக்கான். சூப்பாறை மட்டும் வையுமா, வேறு மீன் வைக்காத. ஏம்மா சூப்பாறை மட்டும் வை, வேறு மீன் வைக்காத. அதுதான் வில முடியல இன்னும். அயல குமுலா சைஸை பற்றியா, அயலை சைஸை. அதான் முண்டகண்ணி சொல்கிறேன். யாருக்கு கொடுக்க? இந்த அம்மா விடு. முண்டகண்ணி பாருன்னு சொல்லுவோம். அதில் அனியத்தில் இருக்கு. யார் வட்டா? அங்கிட்டு போங்கக்கா, அங்கிட்டு போய் கேளுங்கக்கா. ஏண்ணா அந்த மீன் பாறை வேணுமா? 5 பாறை எடுத்து கொடு. கல்ல எல்லாமே ஒரே மீன் தான்க்கா. அப்படியா? 3 மீன் தான் இருந்துச்சா? ஓ சரி சரி. அது இந்த பாறைக்கா, இந்த பாறை முண்டகனி பாறை, இந்த பாறை. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே போட்டிருக்கேண்ணே. அவங்களுக்கு 4 மீன் தான் போட்டு விட்டுருக்கேன். நான் இதை போயிட்டாங்க. பைசா கொடுத்துருங்க. பைசா வாங்கிக்கோமா. சொன்னான்னு தெரியும் என்னங்கண்ணா. இழுத்து வைக்கணும்.
வெளியே போடு. ஏய் நானே ரொம்ப போட்டிருக்கேன். சின்ன மீன் நான் மாற்றி மாற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏத்து 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 நெல் 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 சூப்பரே. தண்ணி அள்ளனா கூட நையாது இல்லைண்ணே. அது வட்டவே இல்லை. அது யார் வட்டம்? அணியத்தில் இருக்கிற வட்டா? சின்ன வட்டம் இருக்குமே நிறைய. அங்கே சின்ன வட்டம் இல்லை வீட்டில் கிடக்கு நினைக்கு. மஞ்சு ஓடிச்சு. மீனுக்கு நிறையா போட்டு வச்சு அந்த மீனை. இல்லை வெளியே வந்த கட்டுக்கு இருக்கு. ஓ முன்னாடி இருக்கு. ஓ முன்னாடி இருக்கு. இல்லை ஓ முன்னாடியே வட்டா இருக்குன்னு பாராட்டு. பறக்கிறதுலாம் இருக்குது. சர சர சரன்னு பறக்க போட்டுட்டு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டோம். இங்கிட்டு இங்கிட்டு மாற்றி விட வட்டா. வச்சு 179 நாங்கள். ஆமாம் குறப்பு இருக்குண்ணா. போட்டிருக்கான் பார்த்தீங்களா? பல பல பலன்னு தண்ணியில் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பான். மேலேருந்து பார்க்கும்போது கண்ணு கரையன்ற கருப்பாக இருக்கும். சைடில் பார்க்கும்போது தான் கலர் மாறும். இதோட கண் வந்து நல்ல பெருசாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து எதாவது முண்டகனி பாறை அப்படின்னு சொல்லுவோம். பறிச்சுக்கோ. கிடைக்குது உங்களுக்கு. அதில் தானே அதானே வெறும் கோடையிலேருந்து கொண்டு போய் அங்கே போய் எடை போட்டு அப்படியே விற்றுற வேண்டியதான். அதுதான் எங்களுடைய வேலையை முடிஞ்சிச்சு. ஐஸ் வண்டி பக்கத்தில் நீங்கள் ஐஸ் அடிச்சு அவ்வளோதான் தூக்கிட்டாங்க. ஏற்கனவே ஐஸ் அடிச்சு வருதா? மீன் எப்படி தெளிவாக இருக்குது நினச்ச பாருங்க. அப்படி கேரளா போகும் மீன் பல பல வளவலான்னு இருக்கும். இறங்கும் போது நம்ம மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி பேக்கிங் பார்த்தீங்களா? நான் வேறு லெவலில் இருக்கிறேன். இதில் கால் வைக்க முடியல, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு ஐஸு. இந்த இடத்துல பயங்கரமா நிக்கி. அவ்வளோதான். இனிமேல் இந்த வண்டிக்குள்ளே ஏற்றுறது மூடி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். வண்டியை நேராக கேரளா போயெல்லாம் திறப்பாங்க. அந்த ஐஸு ஒரு பிட்டு கூட குறையாமல் அப்படியே இருக்கும்.
அங்கே மீன் வாங்கும்போது அவ்வளோ தெளிவாகவும் இருக்குமா, எந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் தைரியமாக வாங்கி சாப்பிடுவாங்க. அது நம்ம தூத்துக்குடி மீனுக்கு சொல்ல வேண்டாம், அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். போதும் அள்ளி போட்டுரு, அள்ளி அள்ளி. இருக்கும் பைசா அடிப்பாங்க பாருங்க. கீழே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுருவாங்க. பாடி கீழே மட்டுமே ஒரு கூட லேயரு ஐஸை போட்டுட்டு அது மேலே தான் ஐஸையும் மீனையும் கலந்து தட்டிக்காங்க பாருங்க, அடிப்பாங்க பாருங்க. அதுலேயும் ஒரு கூட ஐஸ் விழுந்துடும். நாங்கள் வந்து வெயிட் எத்தனை கிலோ வைக்காங்கன்னு நான் பார்க்கலையே, நான் பார்த்துட்டு எத்தனை கிலோ மீன் மட்டும் இருக்குன்னு சொல்கிறேன். அப்படி ஒரு வட்டா மீன் ஒரு வட்டா ஐஸு சொல்லண்டா. இதுலேயே 2 வட்டை ஐஸ் நிறைஞ்சிருக்கு. இது மேலேயும் ஒரு ஐஸ் லேயர் அடிப்பாங்க பாருங்க மறுபடியும். ஏற்றிட்டாங்களா, இது ஐஸ் பக்காவாக இருக்கு விட்டுருக்காங்க. பதினெட்டு 30 இருக்கு. அது 26 ஆயிட்டு. எத்தனை கிலோ? 23, 25. இன்னும் இல்லை போகும். இன்னும் எடுக்கலாம், எடு. 23 போடு. ஒன்று போட்டு விட்டுரு, போடு போடு. 23 300. நல்லா பறவை மட்டும் தனியாக தட்டி வைக்கும். இந்த மீன் எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் கஞ்சி இருக்காக்கும், கஞ்சி இருக்காக்கும். வேற வாங்கிறேன். எப்படினாலும் வேலை இருக்குல்ல, மடி வேலை இருக்குல்ல, அந்த மடி நெத்தில மடி கொஞ்சம் காணா. சாமான் கண்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஹோட்டலில் எல்லாம் மீனுமே இப்போ கொஞ்சம் நேரத்தில் இறக்கி முடிச்சிடுவாங்க. நான் போய் கறிக்குங்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இங்கே வந்து குழம்பு வைக்க போகிறாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு வந்து மசாலா சாமான் போய் வாங்கிட்டு வர போகிறாங்க. வாங்கிட்டு வந்து இது பண்ணலாம். சின்ன மீன் இவ்வளோ மீன் இருக்குன்னு நான் பிறக்க வேண்டியது. அவன் கீழே தட்டி வச்சிருக்கோம். சாம்பார் வேண்டாம் வேண்டாம் விடு, கீழே தட்டி மாசலாம், முக்கில் தட்டி வைக்கும். அதுக்கப்புறம் கூட நான் பிறக்கிக்கிறேன். ஆமாம், அது கூட இல்லை அல்றதுக்கு. எனக்கு அயலை மட்டும் எடுத்து வச்சுக்கோமா கறிக்கு. சரி, ஒரு 5 6 இது வச்சு நான் வர்றேன். நான் அந்த சாமாங்க போகிறேன். அவ்வளோதாங்க. வீட்டுக்கும் கறிக்கு அம்மாட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஒரு 4 5 அசலை போதும் அப்படிங்கிறது. இப்போ போய் நம்ம மசாலா ஜாமான் போய் வாங்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு வீடியோ பாருங்கள், இது கிட்ட சூப்பராக இருக்கும். நான் வைக்கலை, இங்கே இந்த சத்தியனை வைக்கும், இல்லைன்னா இந்த தம்பி கண்ணனுங்க யாராச்சும் வைப்பாங்க, பார்ப்போம். குழம்பு சூப்பராக இருக்கும். அப்படி இங்கே கஞ்சியும் குடிச்சிடலாம். எல்லாத்தையும் பிறக்கி கொஞ்சமாக வச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் மீன் தான் கிடக்கு. சூப்பராக எல்லாம் முடிஞ்சிட்டாமா? கொட்ராசி, கப்பல் கொட்ராசி அது
போதும்டா. ஏய் அப்பா கொட்ராசி சைஸை பற்றியில எவ்வளோ பெருசுன்னு கப்பலில் உள்ள கொட்ராசிங்க எப்படி இருக்கும் போட்டான்னு தண்ணி கழிச்சு போட்டான்னு போட்ட மாதிரி தான் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இது என்ன பண்ணுன்னா அந்த போட்டு பக்கத்தில் இப்படி வந்து ஒட்டிகிட்டு இருக்குங்க போட்டு ஓரத்தில் நம்ம பைப்பு எல்லாத்துலேயும் சின்னதாக இருக்கும் கப்பலுக்கு மட்டும் பெருசாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பூச்சி இருக்கும் தேவையில்ல தண்ணி போட்டுரும்